வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை காசிமேட்டில் சொத்து தகராறில் பட்டப்பகலில் ரவுடியை உறவினரே திட்டமிட்டு வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. அதே பகுதியில் மற்றொரு ரவுடியும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். ஒரே நாளில் அடுத்தடுத்து நிகழ்ந்த இரு கொலை சம்பவங்களின் பின்னணி என்ன? சென்னையில் தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அருண்மொழி என்ற மடோனா. 31 வயது குற்றச்சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது மணலி காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் அருண்மொழி தனது வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென ஒரு கும்பல் அவரை வழிமறித்துள்ளது. உடனே அருண்மொழி சுதாரிப்பதற்குள் பட்டாக்கத்தி மற்றும் அரிவாளை எடுத்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியது. இந்த சம்பவத்தை கண்டு அதிர்ச்சியடைந்தவர்கள் காசிமேடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு விரைந்து வந்த போலீசார் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடிய அருண்மொழியை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஆர்கே நகரில் உள்ள சொத்து தொடர்பாக உறவினர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டது தெரிய வந்தது. இதனால் உருவான முன்பகையால் எதிர்த்தரப்பினர் ரவுடி அருண்மொழியை திட்டமிட்டு தீர்த்து கட்டியுள்ளனர். இதனையடுத்து கொலை தொடர்பாக வடபெரும்பாக்கத்தைச் சேர்ந்த செந்தில்குமார், கமல் மற்றும் தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த ரூபன் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே செவ்வாய்க்கிழமை இரவில் காசிமேடு பகுதியில் மற்றொரு ரவுடி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். காசிமேடு இந்திராநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர். 37 வயதான இவருக்கு திருமணமாகி ஒரு மகள் மற்றும் மகன் உள்ளனர். வேலைக்கு போகாமல் குடித்துவிட்டு ஊருக்குள் வீண் வம்புகளை விலை கொடுத்து வாங்குவதையே வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார். அத்துடன் சாலையில் செல்பவர்களிடம் உரண்டை இழுக்கும் ஸ்ரீதர் கட்டப்பஞ்சாயத்து செய்து வாண்டடாக பிரச்சனைகளில் சிக்கியுள்ளார். இதனால் பல்வேறு வழக்குகளை அவர் சந்தித்துள்ளார். இந்த நிலையில் பிறந்த நாள் பார்ட்டி கொண்டாடிய கும்பலிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் காசிமேடு பழைய ஏலக்கூடம் அமைந்துள்ள கடற்கரை பகுதியில் ஃபைபர் படகில் தனியாக அமர்ந்து மது அருந்தியுள்ளார். அங்கு சென்ற கும்பல் ஸ்ரீதரை சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே அவர் துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். இதையடுத்து கொலையாளிகள் ஆயுதங்களுடன் ஆட்டோவில் தப்பிச் சென்றதை பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் ஸ்ரீதரின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். காசிமேடு பகுதியில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 ரவுடிகள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் குற்றச் சம்பவங்களை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரவுடி கொலை தொடர்பாக 11 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது போதையில் தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்ததால் ஸ்ரீதரை கொலை செய்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர்.